திரு செல்ல இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற நமது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உணர்வு நிகழ்ச்சி மிக்க இந்த கூட்டத்தினை முன்னிலை வகுத்து நடத்தி கொண்டிருக்கிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா அன்பழகன் அவர்களே, போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா அகமுடையார் கல்வி அறக்கட்டளையினுடைய செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெருந்தகை என்னுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வந்து நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள், மாமன்னர் மருதுபாண்டியர் வாரிசுதார் குழுவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமசாமி சேர்வை அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சென்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராதா தேவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்பிற்குரிய பெருமக்களே, அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அகமுடையார் அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தமிழர் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பேரவையினுடைய நிறுவனர் என் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய அரசியலை ஆழ அறிவுறுத்தி வழிநடத்திய பெருமகனார் ஐயா அரப்பா அவர்களினுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து அவர் நினைவை போற்றுகிற நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியம், திராவிடம் என்ற சித்தாந்தங்களை சிந்தைக்குள் செலுத்தி ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பை நிறுவி இந்த நாட்டை மக்களை பன்னெடுங்காலமாக ஆட்சி செய்தவர்கள்
இன்றும் தொடர்கிறார்கள். இந்த தளத்தில், இந்த களத்தில் உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழக்கிற இழிசூழலுக்கு இந்த இன மக்கள் தள்ளப்பட்ட போது இதற்கு காரணம் என்ன என்பதை ஆய்ந்து அறிகிற போது அது நாம் உணர்வை இழந்ததுதான். உரிமையை இழக்கலாம், உடைமையை இழக்கலாம், உணர்வை இழக்கலாமா? என்ற கேள்வி எழுகிற போதுதான் நாம் யார் என்ற உணர்வை பெற முடிகிறது. அந்த சூழலில் நாம் தமிழர்கள் என்ற இன உணர்வை, அந்த இன அடையாளத்தை நாம் பெறுகிறோம், அடைகிறோம். இங்கே தமிழர் நிலத்தில் பல்வேறு பெருமக்கள், நமது முன்னவர்கள் இந்த தேசிய அரசியலை, அதன் உரிமை மீட்சிக்கு, அதன் பாதுகாப்பான நல்வாழ்விற்கு ஒரு அரசியல் பெரும்படை கட்ட பல்வேறு காலகட்டங்களில் முயற்சித்தார்கள். அதிலே ஒரு பெருமகன் தான் தனித்தமிழர் சேனை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய பெருந்தமிழர் ஐயா நகைமுகன் அவர்கள். அவருடைய ஈழவர் தான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழன் அவர்கள். இன்றைக்கு ஈழ விடுதலை உணர்வு, ஈழ போராட்ட அறிவு, பார்வை, தெளிவு தமிழ் மக்களுக்கு விரிந்திருக்கலாம், பரந்திருக்கலாம். ஆனால் அன்று ஈழ படுகொலைக்கு பிறகு அதன் பார்வை கூடுதலாக பரவி இருக்கலாம், விரிந்திருக்கலாம். ஈழம் என்கிற ஒரு நாடு இருக்கிறது, அது தமிழர்களின் இன்னொரு தாயகம் என்பதை அறியாத ஒரு இன மக்கள் விளைக்க போன இடத்தில் பிரபாகரன் நாடு கட்டி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். இது எந்த வழியில் நியாயம் என்று வரலாற்று அறிவு அறவே இல்லாத மக்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் அன்றைக்கே தான் பெற்ற ஒரே மகனுக்கு தமிழ் ஈழம் என்று பெயர் வைத்த பெருந்தகை நம்முடைய ஐயா ஹரப்பாவர். நாங்கள் திறந்தது அவர் உருவம் குறித்த படம் அல்ல, தமிழ் பேரின பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் என்பதை என்னிடம் இளையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன செய்தார் ஹரப்பா என்றால், என் போன்ற பிள்ளைகளை தயார் செய்தார். ஒற்றை மகன், ஒற்றை இயக்கம், எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியாக கருதுகிற அளவுக்கு வலிமையான ஒரு படையை உருவாக்கி ஒரே ஒரு மகன் என்னை சமாளிக்கவே முடியவில்லை என்றார். அதற்கான அடித்தளத்தை இட்டு இந்த உறுதியான உறமிக்க ஒரு மகனை உருவாக்கி நிறுத்திய பெருமக்களில் முதன்மையானவர் ஐயா ஹரப்பா தமிழன். இங்கே இருக்கிற எல்லாரும் ராவணன் என்று பெயர் எங்க ஐயாவுக்கு வைத்திருப்பதெல்லாம் அவரை சொல்லிவிட்டார். தாத்தா அப்பா எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்தவர்கள். எல்லோருமே நம்பினோம். ஆஹா, இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை, இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை கூட்டம் என்று நம்பினோம். கடைசியாக தெரிந்தது இது துண்டாடப்பட வேண்டிய கொள்ளை கூட்டம் என்று
கடைசியாக தான் தெரிஞ்சது. எப்படி நம்பினீர்கள்? நம்பினோம். எப்படி நம்பினோம்? இவரை நம்பலாமா கூடாதா என்பதை எப்படி அறிவீர்கள்? நம்பி பார்த்துத்தான் அறிய முடியும். அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள் நம்பினார்கள். நம்பினோம். கடைசியாக கால ஞானி எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்லும் போது கூட எங்களுக்கு தெரியவில்லை, ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான், ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் என்றார். அப்ப நமக்கு ஒன்றும் தெரியல, என்னமோ சொல்றாரு என்ன நினைச்சேன், ஆரியமா நின்றுல திராவிடம் நின்றுல. இப்ப இந்த திராவிடமும் ஆரியமும் கூட்டு, காங்கிரசும் திமுகவும் கூட்டு, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கூட்டு பேச்சு நம்மகிட்ட, நாங்க ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம். இதுல குரங்கு கையில கொடுத்த அப்பம் மாதிரி கொடுத்துட்டு இங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்த அப்பத்தை குரங்கு பிச்சு தேர்ந்துட்டு வேடிக்கை பார்த்த கதையா? எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போதுதான் தெரியுது, ஆகா இது நமக்கான கூட்டம் இல்லை என்று தெரியும். எங்கள் முன்னவர்கள் எல்லாம் மேலே எழுந்து வந்தார்கள். எங்க ஐயா நகைமுகன் போல, எங்க ஐயா அரப்பா தமிழன் போல ஏகப்பட்ட பெருமக்கள் எழுந்து வந்தார்கள். ஆனால் ஒரு பேரியக்கமாக மாற முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் ஈழப்போர் கொத்து கொத்தாக நம் இன சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட காலத்தில் வேற வழி இல்லாத அந்த நேரத்தில் தலைவரிடத்தில் இருந்து கடைசியாக வந்த மகன் நான். அந்த காயத்தோடு வந்த மகன் கத்தி கதறி துடித்து தொடர்ச்சியாக சிறைப்பட்ட போது என்னை அத்தனை சிறை பிணைப்பில் இருந்து விடுதலை செய்த பெருந்தகை என் உயிர் அண்ணன் எங்கள் அன்பு மூத்தவர் தடா சந்திரசேகர். கடைசியாக வேலூரிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விடுதலை செய்து என்னை அழைத்து வந்த பிறகு அவருடைய மூத்தவர் நடராஜன் தான் என்னுடைய இந்த தேசிய பாதுகாப்பு வழக்குகளில் நேர் நின்று வாதாடியவர். தம்பி வாங்க ஒரு தடவை நம்ம மூத்தவர் நம்மளுடைய சீனியரை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் என்று அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார், அவருடைய அலுவலகத்தில். அப்போ என்னுடைய அன்பின் மூத்தவரும் தம்பி ரூபன் அவர்களும் நானும் சென்றிருந்தோம். அப்போ பேசிவிட்டு கீழே இறங்கும் போது எங்கள் மூத்தவருக்கு புகைக்கிற பழக்கம் உண்டு. அவர் ஒரு மதில் சுவரமாக சார்ந்து கொண்டு புகைத்து கொண்டிருக்கும் போது, தம்பி நீங்கள் தொடர்ச்சியாக இதை முன்னெடுத்து கொண்டே இருங்க, எனக்கு இந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் நான் சரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் உங்களோடு சேர்ந்துக்கிறேன் என்று சொன்னார். நான் ஆமா மூத்தவரை, நானுமே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், வேற யாராவது இதை கொஞ்ச நாள் எடுக்க சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு இருக்கு, நான் அதை கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிகரெட்டை கீழே போட்டு மிதிச்சுட்டு இப்படி பதிலே அவருக்கு சொல்ல முடியல. ஏன்னா நீங்க எல்லாருமே பொறுப்புள்ள எல்லாரும் விலை கொண்டால் இதை பொறுப்பாக செய்யறது யார் என்ற கேள்வி எழுப்பின உடனே சிகரெட்டை அப்படி கீழே போட்டு அணைச்சிட்டு தோல் மேல கை போட்டு வாங்க போவோம், எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு வந்தவர் தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்களை கொண்டோம். எப்படி எல்லாம் கொள்கையை வகுக்கிறது, எப்படி எல்லாம் இந்த இன விடுதலைக்கான அரசியல் களத்தை கட்டி எழுப்புவது என்ற ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று ஆன்றோர் அமையம் என்ற ஒன்றை உருவாக்கினோம். ஆலோசனை கூட்டங்கள் பல நடத்தினோம். அதில் எல்லாம் அருகில் இருந்து பல்வேறு அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கிய பெருதகையால் எங்களுடைய ஐயா ஹரப்பா அவர் தனிப்பட்ட முறையில் பகிரில் செய்திகளை பகிர்வது, குரல் செய்தியாக போடுவது, அழைத்து பேசி இதை இப்படி அணுக வேண்டும், இந்த செய்தியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம், இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி செதுக்கி என்னை வழிநடத்திய பெருமக்களில் மிகவும் முதன்மையானவர் எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் வழி பெருந்தவர் ஐயா ஹரப்பா தமிழனவர். ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு அவரை பற்றி பேசுவதற்கு செய்திகள் இருக்குது என்றால் அவர் சிறப்புற வாழ்ந்திருக்கார் என்று. இந்த உலகம் மிகவும் வேடிக்கையானது. வாழும் போது இந்த உலகம் எந்த ஒரு மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதே இல்லை.
ஆனால் வாழும்போது பிறருக்காக வாழ்ந்த ஒருவரை ஒருபோதும் இந்த உலகம் மறப்பதே இல்லை. தன்னால் இயன்ற அளவில் தான் பெரும் ஜமீனோ திவானோ பெரிய செல்வந்தனோ கிடையாது. ஆனால் தன்னால் இயன்ற அளவில் இந்த இனத்திற்கு இன உணர்வு, மான உணர்வு, மொழிப்பற்று, இனப்பற்று இதை ஊட்டி ஒரு தலைமுறையை விழிப்புற்று எழ வைக்க முடியும், செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் நின்ற போராளிதான் நம்முடைய ஹரப்பா தமிழன் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, பேரன்பும் நாங்கள் நேசிக்கிற என் உயிர்க்கிலே என் உடன் பிறந்தார்களே, உறவுகளே, என்னிலும் இளைய நம்புதங்கைகளே, முதலில் நாம் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? மலர் தூவி வணக்கம் செலுத்தி படமாக நிற்கிற மாமன்னர்கள், எனக்கு முன்பே இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற பெரும்பாட்டன்கள், நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார், புலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்து போன்றவர்கள் யார்? எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜி இந்த நாடு வரலாற்றில் வீர சிவாஜி என்று பதிவு செய்திருக்கிறது. 8 நாள், 8 மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் புரிந்த வீர பெரும்பாட்டன் நமது பாட்டன்கள் மனிதர்களுக்கு என்ன வரலாற்றில் அடையாளம்? 8 நாள் தான் அவர் சண்டை போட்டார். 8 மாதம் சண்டை போட்டது எங்கள் பாட்டன்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் நான் வந்துதான் பேச வேண்டிய தேவை. இந்த தளத்தை, இந்த களத்தை அமைத்து கொடுத்து இங்கே நில் என்று என்னை நிறுத்திய பெருமக்கள் பலர். அதில் ஒருவர் தான் நம்முடைய ஹரப்பா தமிழர் அவர்கள். நமது முன்னவர்களைப் போல வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்த பெருமக்கள் எவருமே இல்லை. குறிப்பாக நமது பாட்டன்கள். நம்முடைய முன்னவர் மூதாதை அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன், கரிகாலன், அரசேந்திர சோழனை தாண்டி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு உணர்த்தி காட்டியவன், அணையை கட்டி காட்டியவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவிட சொன்னான். அது வரைக்கும் அப்படி ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும்னு எவனுக்கும் தெரியும். மிக மிக பின்னாடி பெண்ணிக்கு வந்து பெருவுக்கு இந்த முல்லை பெரியாற்று அணையை கட்டினார். நுட்பம் கரிகாலனோட. வெள்ளைக்காரன் தன்னுடைய குறிப்பை எழுதியிருக்கான் கல்லணையை பற்றி. அவன் வந்து அந்த அணையிலிருந்து தொப்பியை கலட்டி வைத்து மரியாதை செலுத்திட்டு போயிட்டான். என்ன நுட்பமடல்! இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறிது கிடையாது. இவன் கட்டிட்டு இறங்குறான், கீழே இடிஞ்சு விழுகுது மேம்பாலங்கள்லாம். 1800 ஆண்டை தொட்டு போய்கிட்டு இருக்கு. வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்த பெருமக்கள். அதுபோல நம்முடைய பாட்டன் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்பதற்கு பல சான்றுகள். நமக்கென்று வரலாறு கிடையாது. நம்ம பாட்டனுடைய வரலாறுகளே குறிப்புகள் தான். நம் பாட்டிக்கும் அப்படிதான், குறிப்புகள் தான், வரலாறுன்னு ஒண்ணு இல்லை. வரலாறு என்று ஒன்றும் கிடையாது. தமிழ் பேரினத்திற்கு இலக்கிய சான்றுகள் தான். அதைத்தான் என்னுடைய தலைவர் மிகுந்த வலியோடு என்னிடத்தில் பதிவு செய்தார். நமக்கென்று ஒரு வரலாறு கிடையாது. பெருவுடையார் கோயில் இருப்பதாலே அரசனுக்கு அரசன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டார்கள் என்று ஒரு பதிவு. கல்லணை இருப்பதாலேயே கரிகாலன் ஆண்டார். நமக்கு என்ன சான்று இருக்குது? ஒண்ணும் இல்லை. பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்டான். சிலப்பதிகாரம் என்ற இலக்கிய சான்றுதான். கண்ணகி பெருமாட்டி வந்து கால்சிலம்பை உடைத்து பாண்டியன் அவையிலே நீதியை நிலைநாட்டினான் என்று படிக்கும்போது பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆண்டான் நமது பாட்டன் அப்படின்னு தெரியும். இலக்கிய சான்றுதான். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனோ, இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோ எல்லாம் இலக்கிய சான்றுதான். வரலாறு இல்லை. காரணம், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, விட்டுவிட்டான். இதுபோலதான் வழி வழியே நமது இன பிள்ளைகள் வாழ்வார்கள் என்ற பெருமிதத்தில் விட்டுட்டான்.
ஆனால் வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்துக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதுதான் வழித்தடம் என்று அறியாது விட்டு போயிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தேடி தேடி நாம் படிக்கிறோம். அப்போது என்னுயிர் தலைவன் என்னிடத்தில் சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று என்னிடத்திலே பதிவு செய்தார். அப்படி பார்க்கிற போது நமது பாட்டனார் வேல்ஸ் துறை எழுதின குறிப்பிலே பெரிய மருதன் இடத்துல ஆரஞ்சு பழத்தை கொடுத்தார். ஒரு ஆரஞ்சு பழத்தை பரிசாக கொடுத்தார். சாப்பிட்டா நான் உலகத்திலேயே அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதில்லைன்ட்டு. நான் தான் கேட்டேன், 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்திலேயே சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காரு, இப்ப ஏன்டா என் வீட்டை சுத்தி வெறும் வேடிக்கிற உள்ளா இருக்குதுன்னு வாரு வயிற்று பதில். வெறும் 250 50 50 பூட்டேன் பாட்டேன் தாத்தேன் அப்பேன் இந்த காலத்துக்குள்ள மாறிட்டு. வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்திருந்தார் நம்முடைய பாட்டன்கள் என்பதற்கு சான்று. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வாடா என்ற அறைகோல் விடுத்து அழைக்கும் போது தன் படையில் இருந்த வீரர்களை தாண்டி மக்கள் அணியணியாக திரண்டார்கள். படையை திரட்டி போகும்போது, திருச்சியை தாண்டி அப்படி போகும்போது பலாயிரக்கணக்கான வேளாண் குடிமக்கள், அன்பு சொந்தங்களே, போர் வீரர்கள் அல்ல, உழைக்கும் உழவர் குடிகள் கையில் என்ன கிடைத்ததோ அதை ஆயுதமாக ஏந்தி அணியணியாக நமது பாட்டன் மருதுபாண்டியர்கள் படையிலே திரண்டார்கள் என்பதற்கு சான்று வேளாண்மைக்கு அவர் கொடுத்த முன்னுரிமை. ஒரு வழியிலே மிக கொடுமையான வழி. நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய ஐயா, நம்முடைய தாத்தா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த சிவகங்கை சின்மையிலே அந்த படத்தை, இன்றும் எனக்கு கனவு இருக்குது, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், விரைவு காற்று வென்றுகர் போல நம்முடைய பாட்டனுடைய வரலாறை, பாட்டியுடைய வரலாறை பாகுபடி என்று ஒரு கற்பனையில் எடுத்தது போல நிஜ வரலாற்றை, உண்மை வரலாற்றை பதிவு செய்யும். அதில் பாருங்க, இந்த மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரத்திற்கு அவர்கள் கொடுத்துள்ள அந்த மரத்தை வெட்ட போகும்போது அந்த காட்சி வரும். மரத்தை வெட்டக்கூடாது என்று கட்டி பிடித்து அழுவார்கள். மாறு வேடத்தில் நமது பாட்டன்கள் இருவரும் வைப்பார்கள். ஏன் அந்த மரத்தை வெட்டக்கூடாது என்று. அது எங்கள் மன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது என்று பெயரிட்டு வளர்த்து வந்த அந்த காட்சியில் நெகிழாத அழாத மகன் எவனும். கடைசியா நம்முடைய மிகுந்த மனவழி எனக்கு தந்தது, நம்ம பாட்டனை தூக்குல நிறுத்திட்டான், நிக்க வைக்கல, புறங்கை கட்டிட்டான், முட்டிக்கால் போட வச்சு காலங்க கட்டிட்டான், இப்படி கட்டிட்டான். இப்ப தூக்கு கயிறு இப்படி பாக்குறாரு, பக்கத்துல 7 வயசு பையனை நிறுத்திட்டான் தூக்கு கயிறு. எப்படி இருந்திருக்கு நீங்க இந்த காட்சியை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். 7 வயசு பையன் கேட்கிறாரு, டேய் என்னைய தூக்குல போடுற, நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், என்னைய தூக்குல போடுற, சரி இந்த 7 வயசு பையனை எதுக்குடா போடுற, எதுக்கு போடுற? அவன் என்னடா பண்ணான்? போட்டான். ஏன் போட்டான்? இந்த 7 வயசு பையன் மருதுபாண்டியன் வாரிசு பரம்பரையில் வந்த ஒரு 7 வயசு பையனை உயிரோட விட்டு போனால் அவன் எழுந்து வந்து மாமன்னர் மருதுவரை தாண்டி வீரனாக இந்த நிலத்தில் வந்து போரிடுவான் என்ற அச்சத்தில் 7 வயது பையனை தூக்கிவிட்டான். அந்த கேள்வி கேட்கிற போது அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும்? 7 வயசுல மரண கயிற்றுக்கு முன்னாடி இருந்த அந்த பையனுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு வெறி வரும்பாரு. அந்த வெறிதான் தமிழ் தேசிய இன விடுதலைக்கான உணர்வு, தமிழன் என்கிற இன உணர்வு. என்னை கேட்டாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, நம்ம பாட்டன் பிறந்த ஊர்ல அவருக்கு நினைவிடமே இல்லை அப்படின்னு. இப்ப மட்டும் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தூக்குல போட்ட இடத்துல கடற்கரையில் இவர்களுக்கு சமாதி எப்படி இருக்குது, என் பாட்டனை அடக்கமான இடத்துல எப்படி இருக்கு, தூக்குல தொங்க விட்ட இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம பாட்டி வேலுநாச்சியார் அடக்கம் பண்ணியிருக்கிற அந்த இடத்தை போய் பாருங்க.
இவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை இருக்கு. நம் பாட்டிக்கு சிலை எங்க இருக்குன்னு பாருங்க. நம் பாட்டனுக்கும் ஐயா சேதுராமன் இருந்து போராடியதுனால அந்த தெப்பக்குளத்து வாசல்ல ஒரு சிலை இருக்கு. இல்லைன்னா நாங்கெல்லாம் மாலையிட சரி சிவகங்கைக்கு தான் வரணும், இல்லை மதுரைக்கு வரணும். பூலித்தேவனுக்குன்னா நெற்கட்டு சேவலுக்கு தான் போகணும். அதெல்லாம் இது என்ன காட்டுது? இப்போ கூட எங்க ஊர்ல காலாரிவில் இருக்கிற சிலை என்ன? இவ்வளவு மரப்பாச்சி பொம்மை கண்டி. ஆனா நீங்க போய் பாருங்க, கடற்கரையில இவர்கள் சமாதியை, குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தை மட்டும் ஒரே ஒரு தடவை பாருங்க. அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. ஒரு வழி வந்தால் நீங்க என் ஆளு, என் மொழி உங்களுக்கு புரியும், என் வழியும் உங்களுக்கு புரியும். இப்படிதான் நான் இப்ப உடையாளூருக்கு போனேன். அங்க போய் நமது பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழனுக்கு வணக்கம் செலுத்த போனேன். அங்க ஒரு சிவலிங்கம் இப்படி சாஞ்சு கிடக்கு. இப்பவும் சாஞ்சுதான் இருக்கு. இப்படி இருக்கு. ஒரு மேற்கூரை, கூரைன்னா ஒரு 4 ஓலை, ஒரு தட்டி, 2 குச்சி, 4 குச்சி, இன்னும் அப்படிதான் இருக்கு. அங்க வந்து அந்த பூசாரி இருக்காரு, என்னை கட்டி பிடிச்சி அழுது ஏதாவது பண்ணுவோம், பாட்டனுக்கு ஏதாவது பண்ணி அவனுக்கு ஒரு நினைவிடம் கட்ட சொல்லு. யாருக்கிட்டேன்னு கேட்டேன். அவன் கட்டுறதா இருந்தா தான் அப்பவே கட்டிருப்பான். நான் சொல்லி தான் கட்ட போறான்னா என்ன? கட்ட மாட்டான். ஏன்னா அவன் கட்டினா செத்து போயிடுவோம்னு நினைக்கிறான். இது ஒரு இது இருக்கு. பெருவுடையார் கோயிலுக்குள்ள நேர தலைவாசலுக்குள்ள எந்த அரசியல் தலைவனும் போனதில்லை, போனதே கிடையாது, இதுவரை போனது கிடையாது. முதல்ல 2016 தேர்தலில் போட்டியிடும்போது நானே எங்கள் மூத்தவர் எல்லாரும் கூட்டிகிட்டு நான் ஒரு ஆட்சியின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், தேர்தல் அறிக்கை இல்லை, ஆட்சி எப்படி நடத்துவேன்னு ஒரு வரைவை எழுதி ஒரு 350 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு போனேன். அவன்கிட்ட தான் போங்க, உலகம் பூரா வென்று நீ ஆண்டவர்கிட்டோம், முதல்ல உன் பேரனை உள்ளூரை வெள்ள வச்சு ஆள வை, இங்கே வா அப்படின்னு கும்பிட போனேன். அந்த குருக்கள் வந்து தடுத்துட்டாங்க. தலைவாசல் சீமான், நீங்க என்னைக்கு இப்படி யாருமே வரமாட்டாங்க சீமான், நீங்க வளர வேண்டிய ஆள், நீங்க இப்படி வரலாமான்னு. ஏன் பதறீங்க? வைங்க வச்சு இதில் வச்சு எனக்கு எடுத்து கொடுங்கன்னு வாங்கிட்டு போனேன். குறுக்களை பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ கொடுங்க. தலைவாசல் வெளியே போய் சாமி முட்டை ஒரே அரசியலில் இருக்கிற ஆள் நான் மட்டும்தான் இருக்கேன். பயப்படும், யாரும் போக மாட்டான். எப்போ போன போது இந்திரா காந்திக்கு ஆட்சி கலைஞ்சிருச்சுன்ட்டு கோயிலுக்கு போனதான் காரணம்னு எவனா கிளப்பி விட்டான். பகுத்தறிவு திலங்கடை பக்கத்தில் ஒரு மேடையை போட்டு தான் சாமி மட்டும் வந்தாங்க. அங்கே போய் போகல, கோயிலுக்குள்ள சிலையை வச்சாலே பிரச்சனை ஆகிக்கணும் வெளியில் வச்சுட்டான். நம்ம பாட்டு எங்க வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்கான், தெரியுமா தெரியாதா? அவனுக்கு அது தேவைதான். உலகம் பூரா வென்ற கொடியேத்தின எங்களை குடியேத்தினியா, உனக்கு இது தேவைதான், நீ முச்சந்தில நில்லு. நாம அந்த பூசாரிகிட்ட சொன்னேன், ஆயிரக்கணக்கான ஆண்டு பொறுத்துட்டவன் இன்னொரு 5 வருஷம் பொறுத்துக்க மாட்டானா, நான் வந்து பேரன் காட்டுறேன், நீ பேசாது இருந்து சொல்லிட்டு வந்தேன். அதே தான் அரசேந்திர சோழனுக்கும், அதே தான் நமது அருமை பாட்டன்களுக்கும். இவர்கள் கட்டி இவர்கள் பெயரை வைக்க நாம் அனுமதிக்க கூடாதது தன்மான இழப்பு. நமது பாட்டன்களை, நமது பெருமைகளை நாம் தான் போற்றணும், நாம் தான் கொண்டாடணும். அதற்கு இருக்கிற அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். அதை தான் நம்ம இப்ப முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரசியலை இந்த நிலத்தில் ஊண்டிய வீரிய விதைதான் இங்கே படமாக இருக்கிற பெருமகன் நம்முடைய ஐயா அவர் இல்லை. ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த லட்சியங்களும் மரணித்து போவது இல்லை. அவர் ஆள்தான் இல்லை, அவர் கனவு, அவர் லட்சியம், அவர் நோக்கம் எல்லாம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றத்தான் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நினைவை இப்ப நமக்கு வந்து முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வழிபாடு என்பது அன்பிற்குரிய சொந்தங்களே, வழிபாடு என்பது வழியே பயணப்படு, அவர் வழியே பயணப்படு, வழியே பாடுபடு, வழியே போராடு, இதுதான் வழிபாடு. இப்படிதான் வந்தது. அப்படித்தான் இன்னைக்கு நமது முன்னவர்களை நாம் வழிபடுகிறோம்.
அப்படித்தான் ஹரப்பா அவர்கள் காட்டிய வழியிலே பயணப்படுவது என்பது அவருடைய வழிபாடுதான். ஒவ்வொரு நமது முன்னவர்களும் நம்முடைய முன்னத்தி ஏர், ஒரு ஏர் முன்னாடி போகும், 100 ஏர்னாலும் பின்னாடி அதை ஒட்டி அப்படியே போகும். அப்படி பின்னால் வருகிற இந்த ஏர்களுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாக இருந்த ஒரு மகத்தான மகன்தான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள். நமக்கென்று அரசியல் அதிகாரம் இல்லை, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறோம். ஆனால் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்துகிறார். நாம் இதை போராடித்தான் பெற்றாக வேண்டும். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அரசியல் விடுதலை தான். அரசியல் எப்போது பிறக்கும்? அரசியல் வலிமை எப்போது பிறக்கும்? நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தால் தானாக அரசியல் வலிமை பிறக்கும். அரசியல் வலிமை பிறந்தால் நமக்கான அதிகாரம் பிறக்கும். அதிகாரம் பிறந்தால் எல்லாமே சிறக்கும். இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இன்னைக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? மும்மொழி கொள்கை அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு இந்த அறிவார்ந்த பெருமக்கள் சைத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எங்கே இந்தி இல்லை அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி திணிப்பை எதிர்த்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களா? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களா? இல்லை. ஒரே ஒரு மகன் தான், கீழப்பழுவூர் சின்னசாமி மட்டும்தான் அன்றைக்கு திமுகவில் இருந்து தீக்குளித்தவர். ஒரே ஒரு மகன் தான். அதற்கும் காரணம் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, நாம் நம்பி நேசித்த தலைவன் இந்த மொழி இந்தி திணிப்பு அதற்கு எதிரான போராட்டத்தில் இருந்து நழுவி விட்டாரே என்ற வழியில் தீயை குளித்து செத்தார். மற்ற எல்லாருமே தன்னிச்சையாக தாய்மொழி மீது பற்று கொண்டவர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீந்து வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலன் அறைவுகளுக்கேற்ப இன்னுயிரை ஈந்தவர்கள். 1935 நம்முடைய தாத்தன் நடராஜன் தாளமுற்று மொழிக்காக எவ்வளவு பெரிய துரோகத்தை இவர்கள் செய்தார்கள் பாருங்கள். நல்லா கவனிங்க. உலக தாய்மொழி நாள் எது? பிப்ரவரி 21. எதனால் உலக தாய்மொழி நாள்? பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிகிறதற்கு அவர்கள் போராடி அந்த நாளை, விடுதலை அந்த நாளை மொழிப்போர் உலக தாய்மொழி நாளாக இருக்கிறார். பங்களாதேஷ் பங்காள மொழி என்ன, நம்ம மொழி என்ன, நம்ம மொழியின் தொன்மை என்ன, நம்ம மொழியினுடைய ஆழம் என்ன? தமிழ் எங்க இருக்கு, வங்காளம் எங்க இருக்கு? உலகின் முதல் மொழி தமிழ். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கல் தளமுறை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே பேசி தந்த தமிழடாங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். அவ்வையே உன் தமிழன் நீ பருகவே நான் வந்தேங்கிறான் முருக பெரும்பாட்டன். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேங்கிறான் சிவபெருமான். தமிழ் இயற்கையின் மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது எழுப்பிய ஒலியிலே பிறந்த மொழி. அந்த ஒளி பிறந்த மொழி என்னுயிர் மொழி தமிழ் மொழி, உலகத்தின் முதல் மொழி. எந்த ஆய்வறிஞனும் அதனுடைய ஆழத்தை, நீளத்தை, அடித்தளத்தை அறிய முடியவில்லை. ஒரு தோராய கணக்கில் 50,000 ஆண்டுங்கிறான். 3,80,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கிறான். எவனுக்கும் தெரியல. தொன்ம நூல் தொல்காப்பியம் தான். அதிலே 100க்கு மேற்பட்ட இடங்களில் தொல்காப்பியர் என்பனார் புலவர் என்று புலவர்கள் சொன்னது போல தொல்காப்பியனுக்கு முன்னவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். தொல்காப்பியன் அளவுரை எழுதியிருக்கிறார். ஆனால் தொல்காப்பியனுக்கு பயிற்றுவித்தவன் எவன்?
2000 ஆண்டுகளுக்கு முன்பு மானுட சமூகத்திற்கு வாழ்வியல் நெறியை கற்பித்தான் வள்ளுவன். அந்த வள்ளுவனுக்கு தமிழ் படிப்பித்தவன் அவன். அப்படி தேடி தேடி போனால் தமிழின் ஆழம் வேறு துன்பம் தெரியும். அந்த மொழி இறந்து விடக்கூடாது என்று போராடியவர்கள் நான். 800க்கும் மேற்பட்டவர்கள் இன்னுயிரை இருந்திருக்கிறோம். ஆனால் 18 பேர் தான் அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். அந்த மொழி புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இவர்கள். அந்த நேரத்தில் ஏற்பட்ட எழுச்சியை பார்த்த திராவிடர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுடைய மொழியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நின்றடா, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வெற்று முழக்கங்களை வைத்து வைத்து ஏமாற்றி தமிழை அழித்தார்கள். தமிழ் அழியாதவரை தமிழன் இருப்பான். தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் ஆளவும் முடியாது, வாழவும் முடியாது என்று திட்டமிட்டு தாய்மொழியை அழித்தார். வங்க மொழிக்காக போராடிய போது அது உலக தாய்மொழி நாளாக எப்படி மாறியது? அவர்கள் அந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் கேட்கிற போது, இது தாய்மொழி நாளாக அறிவிக்கிற போது இந்திய நாடு ஆதரித்தது, பல நாடுகளின் ஆதரவை பெற்றது. ஆனால் எதற்காக? வங்காளிகள் எதிர்த்து போராடியது உருதை எதிர்த்து, தமிழர்கள் நாம் போராடியது அவர்களுடைய தாய்மொழி இந்தியை எதிர்த்து. அதனால் இந்த நம்முடைய போராட்டத்தை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கிறவன், இங்கே ஆட்சிக்கு வந்தவன் தமிழனாக இருந்திருந்தால் அந்த நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி பெற்றிருப்பான். இருந்தவன் திராவிடன் விட்டுட்டான். எப்படி எல்லாம் நீ மறைக்கப்பட்டுட்டேன் வரலாற்றில். மொழியை இழந்து வரலாற்றை இழந்துட்டா ஒரு இனம் எப்படி வரும்? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணங்கிற யோசனை. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. நீ ஒவ்வொரு ஆண்டும் மருதுபாண்டியருக்கு போய் வணக்கம் செலுத்துகிற ஒழிய யார் மருதுபாண்டிய? நீ யார்? நீ யாரோட வாரிசு? இந்த வந்தவன் போடப்பட்ட நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு நிக்கிறது பிறந்தவன நம்ம. இந்த நாடு யாரு? இந்த நிலம் யாரு? சுயமரியாதை இவர்கள் வந்துதான் சொல்லிக் கொடுத்தார்களா? தெரியாதவன் பாட்டிக்கு, தெரியாதவன் பாட்டனுக்கு, தெரியாத பூலித்தேவனுக்கு, தெரியாத தீரன் சின்னமலைக்கு, அழகுத்துக்கோனுக்கு பீரங்கி, துப்பாக்கி, வாளும் மேலும் சண்டைக்கு போனால் செத்து போறோம் தெரியும். பிறகு என்ன போனா ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது. அவன் முடிவெடுக்கிறான், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதெல்லாம் லட்சிய முழக்கமடா. அவன் வச்ச லட்சிய முழக்கம். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறங்குவோம் என்கிறான் சேவாரா. அதன் அடித்தளம், அடிப்படை நமது முன்னவர்கள். அந்த திமிர், அந்த நிமிர் நம்மளே இல்ல. யாரா நீ? யார் நீ? கேட்கலையே. பிரச்சனைங்க அங்கதான் இருக்குது. இவன் யாரா நமக்கு சீட்டு கொடுக்கன்னு கேட்கல இல்லையே. நாடு ஏன் நாடு ஓன்ற கொடுத்து யார் நீ? இதை விடவா சுயமரியாதை? இதை விடவா தன்மானம்? நம் வரியை கொடு. நம்ம பாட்டன் சேதுபதி தூக்கி சிறையில போட்டான். ஓராண்டு கொடுஞ் சிறையில கிடக்கிறார், தனிமை சிறையில கிடக்கிறார் மன்னர். அவன் அசைத மாதிரி இல்லை. என்னடா இவ்வளவு உறுதியா கிடக்கிறான்? என்னடா இவன் மன்னன் வந்து சிறை கொட்டையில் கிடக்கிறான் போய் வெள்ளக்காரன் கெஞ்சிரான். என்ன கெஞ்சிரான்? அன்னைக்கு என்ன ஓரணா இருக்குமா? ஓரணா ஒரு ஒப்புக்கு ஒரு கப்பமா கட்டு செய்து சும்மா கட்டு. ஒரு கப்பம் ஒரு ஓரணா கட்டினாயின்னு கட்டு, நான் உன்னை விடுதலை செஞ்சிடறேன்றான். என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற? என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற? இந்த அயோக்கிய பிள்ளை என்ன பண்ணியிருக்கான்? எதுக்கு அவர் சிறைக்கு போக வேண்டிய தேவை வருது? சரண் அடையல, சமரசம் செய்யல. என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற? ஒத்த பைசா, அந்த ஒத்த நாளனா கூட நான் உன்னை கட்ட மாட்டேன். இந்த சிறையிலே கிடந்து செத்தாலும் சாதனை ஒழிய
ஒரு செல்லா காசை கூட உனக்கு வரியா கட்ட மாட்டேன்டான்னு போராடின நம்முடைய பாட்டை சேதுபதி. மத்திய அரசு நிதி தரலைன்னா தரல, எங்களுக்கு நிதி தரல, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏ போடா வரி தர முடியாதுன்னு சொல்ல ஒரு வீரம்மா. அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு மருதுவாண்டிய ரத்தம் ஓடணும்டா, பூலித்தேவ ரத்தம் ஓடணும். அவன் தான் சொல்லுவான், வந்த மாணவர்களா நாட்டை கொடுத்து என்ன சொல்லணும், ஊழல் கும்பிடுவேன்னா போடணும், தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்லணும்ல. நமக்கு தேசப்பட்ட சொல்லிக் கொடுப்பாங்க இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபிலாம். இது நாட்டுக்கு டேய் தூக்குல தொங்குனவங்க பாதிக்கிறாங்க பேரங்கிட. மனுஷ இழுக்க திணறுகிற செக்க, மாடு இழுக்க திணறுகிற செக்க ஒற்றை மகன் இழுத்தாண்டா என் பாட்டை வாவு சிதம்பரம் செக்க இழுத்தாண்டா. சுயமரியாதை பற்றி தன்மானத்தை பத்தி எனக்கு போயிட்டு இருக்கிற வெள்ளக்காரன் கப்பல் சொத்தம்பிட்டை இழுத்துட்டு என் தாத்தன் பாண்டித்துறதை என் பாட்டை 1 லட்சம் ரூபா நம்ம பாட்டன்னு கொடுக்குறாங்க பாபுஜி. 1 லட்சம் ரூபா அன்னைக்கு காசு. இதையெல்லாம் சேர்த்து வச்சு சுதேசி கப்பல், தமிழனின் மானம் கப்பல் ஏறிவிடக்கூடாது என்பதாக கப்பல் ஓட்டிய தமிழனின் வாரிசுகள் நாம. இவன் நமக்கு வந்து தன்மானம் அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. அங்கே பண்வளக்காம பாண்டையா இருந்தா அவன் தான் பண்வளை விட்டா, நீ அம்மனமா தெரிஞ்சா இருந்தா கோமணம் கட்டி விட்டான்னு போயிட்டே அடைஞ்சிக்கிட்டு இன்னும் வெட்டிட்டான். உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம். திரும்ப திரும்ப கேட்கிறேன், இந்த கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ இந்த இவையெல்லாம் யாரா படிக்க வச்சா ஒரு பதிலும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை. சன்மானமிக்க இனமானமிக்க இனமாக நாம் எழுந்து வரணும். சும்மா இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பாட்டனுக்கு வணக்கம் செலுத்துறது சடங்கல்ல. அவரிடத்தில் இருந்த அந்த இன உணர்வை, மான உணர்வை, போர்க்குணத்தை, வீர உணர்வை 2 மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கான நாளாகத்தான் இனிமே நமது பாட்டனுக்கு வணக்கம் செலுத்துகிற நாளா இருக்கணும். சும்மா போய் ஒரு கடமைக்கு பூவை போட்டு கும்பிட்டு வந்தாரு. என்ன கத்துக்கிறோன்னு இருக்குல்ல. இப்படிதான் எங்க தாத்தா மூக்கேத்தவரை பத்தி அந்த 100ஆண்டு விழாவில் நான் பேசணும் வந்து எல்லாம் என்னப்பா இம்பிட்டு பண்ணிருக்காப்பா, இம்பிட்டு இவ்வளவு பெரிய என்னப்பா என்ன எங்களுக்கு சில தெரியும் மாலை போடுவோம் அவ்வளவுதான். யார் யாருக்கு தெரியுது? கச்சத்தீவை கொடுக்கும் போது அம்மையார் இந்திரா காந்தி எதிர்த்து பேசிய ஒரே மகன் நம்முடைய தாத்தா மூக்கேத்தவர் மட்டும்தான். அன்னைக்கெல்லாம் நீங்க கைகட்டி பதவிக்காக நின்றாங்க. இந்த நாட்டில் கைரேகை சட்டம் போட்டு கொடுஞ்சட்டத்தில் குற்ற பரம்பரைன்னு கைரேகை சட்டத்தை வச்சு கைரேகை வைக்கும் போது இந்த தலைவர்கள்லாம் இறைவன் தான். யார் இந்த போராட்டம்? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் போராடுகிற போது அவருக்கு கூட நின்னது நம் தாத்தா சிவானந்தம் மட்டும்தான். எவரும் ஆதரிக்கிறது. அது அவமானம் இல்லையா? ஒரு இன ஒடுக்குமுறை இல்லையா? அது அடக்குமுறை கொடுஞ்சட்டம் இல்லையா? அதை எதிர்த்து போராட துணை நிற்காதவங்க என்னடா நீங்க புரட்சியாளர்கள்? ஐயோ, நீங்கள் நாள்தோறும் காலை மாலை 2 வேளையும் போய் நீங்கள் காவல் நிலையத்தில் கைவிரலை வைத்து அந்த கட்ட விரலை வைத்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை வெட்டி எரியலாம் என்று கோபத்தில் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் பேசினதை கேட்டு பல 100 பேர் கட்ட விரலை வெட்டி எறிஞ்சான், திணறிட்டான். கொஞ்ச நஞ்ச விலையா கொடுத்துருக்கு, ரத்தம் கொடுத்துருக்கு. பெருங்காமநல்லூர் போய் சும்மா பெருங்காமநல்லூர் என்னடா ஜாலியன் வாழ வாக்கு வரலாற்றில் அதை பதிஞ்சானா? ஏன் நீ எழுச்சி வரணுங்கிறோம்? எதற்காக தமிழ் தேசிய அரசியல் பிறகுங்கிறோம்? எதற்கு தூய தமிழர் அரசு நிறுவனம் நினைக்கிறோம்? எதுக்கு நினைக்கிறோம்? ஜாலியன் வாலாபாக் என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய சொந்தங்களே, சென்ட்ரல் டயர் ஜாலியன் வாலாபாக்கிலே சுடுவான் என்று தெரியாது. கூடுனா சுடுன்னு சொல்லிட்டான். சென்ட்ரல் டயரா உத்தரவு போட்டான். சுடுவான் என்று தெரியாது கூடி நின்றான். சுடுனா சுட்டான், செத்து போயிட்டான். ஆனால் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கிறது. ஆனால் பெருங்காமநல்லூர்களே, பெருமக்களே, சுடுவான் வெள்ளைக்காரன் தெரியுது.
வெள்ளையனை ஏத்து போராடும் போது சுடுவான்னு தெரியுது, துப்பாக்கி வச்சிருக்கான், சுடுவான்னு தெரியுது. நம்மகிட்ட வேர்க்கம்பு இருக்குது, அருவா இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது, வேணா வாழ் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. இவன் மன்னனும் கிடையாது, குடிமக்கள். கிணத்துக்குள்ள, காடுகளுக்குள்ள, வயக்காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்தது. ஊர் எல்லையில, ஊர்ல வருவான்ல, ஊருக்குள்ள நுழைவான்ல, அந்த அரச மரத்து அடியில அவன் ஊருக்குள்ள வர்ற இடத்துல பெரிய கோடை போட்டு வெத்தலையை நல்லா மென்னு செவக்க அதை துப்பி ரத்த செவப்புல அந்த கோடை போட்டு வச்சுட்டு போனான். காரணம் என்ன? இந்த கோட்டை தாண்டி எவன் வந்தான் இதே மாதிரி ரத்தம் சிந்தி தாண்டா சாவாயின்னு எச்சரிக்கை காட்டுறதுக்கு வந்து ஓட்டு வந்தான். சுடுவான்னு தெரிஞ்சு களத்திலே வாய்ந்து போராடி செத்த மறவர்கள் பெருங்காமநல்லூர் நம் முன்னவர்கள். வரலாற்றில் சாலியன் வாழாவாக்கு இருக்குது. பெருங்காமநல்லூரிலே விடுதலைக்கு போராடி செத்த மறவர்களின் பதிவு எங்க இருக்கு? ஒருத்தனுக்கு இல்ல, ஒண்ணு. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டினா வழி கிடையாது. அதை அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எங்களுக்கான வரலாற்றை எழுதுகிற காலம்தான் தமிழ் தேசிய அரசியல் புரட்சி காலம். அது நடக்கும். நாங்கள் வந்த பிறகுதான், குறிப்பாக நான் இந்த அரசியல் தளத்துக்கு வந்த பிறகுதான், காளையார் கோயிலிலே சிவகங்கையிலே தான் நமது பாட்டன் மருதுபாண்டியருக்கு வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்பது இல்லாமல் சென்னையிலே, சேலத்திலே, பல்வேறு பகுதிகளில் கலத்தி கொண்டு போய் வச்சேன். நான் வந்த பிறகு வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்றை ஆரம்பிச்சோம். உங்களால் நம்ப முடியாது, உடன் பிறந்தார்களே, தட்டி பாருங்கள் வலையொலியிலே, லண்டனிலே எந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து எனது பாட்டனும் பாட்டியும் போராடி மாண்டார்களோ அதே வெள்ளைக்காரன் நாட்டிலே வீரத்தமிழர் முன்னணி என்று வைத்து நமது பாட்டன்கள் எல்லாருடைய படங்களையும் வைத்து வழிபாடு நடத்தினோம். அப்பா, எந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டார்களோ எமது முன்னவர்கள் அதே வெள்ளைக்காரர்கள் இந்த படங்களுக்கு முன்னே நின்று குடும்பம் குடும்பமாக தன்படம் எடுத்துக்கொண்ட காட்சி இன்று மலைகளில் இருக்கு பாருங்க. தாட்டா வரலாறு, இதான் வரலாறு. அவன் நினைப்பாங்க, ஓ மருதுபாண்டியர், ஓ வேலு நாச்சியார். தமிழர் என்ன வரலாற்று? நீ உனக்கு என்ன பெருமைதான் இருக்குது? உனக்கு எங்க திமிரு இருக்குது? நீ உன் மொழி பெருமை, இனப்பெருமை அறியாது. நீ எப்படி திமிருவ? எப்படி நிமிருவ? இந்த நிலப்பரப்பின் வரலாற்றிலே பாட்டி வேலு நாச்சியார் மாதிரி ஆண் வீரர்கள், அரசர்கள், மன்னர்கள் போரிடுவார்கள். ஆண்கள் போரிடுவார்கள். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியும், எல்லாரும் போரிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்மகள், கணவனை இழந்த கைமகள், படையை திரட்டி இழந்த நிலத்தை போரிட்டு வென்றார் என்ற வரலாறு இந்த நிலப்பரப்பிலே நமது பாட்டி வேலுநாச்சியாருக்கு மட்டும்தான் உண்டு. தமிழர்கள் குலதெய்வமாக வைத்து போற்ற வேண்டும் என்றால் நமது பாட்டி மானமரத்தி வேலுநாச்சியார் கொண்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சான்ஸ் ராணி அவ பிறந்து செத்து 85 வருஷம் கழிச்சு மணிக்கரணின்னு ஒரு பெண்ணு பிறக்கிறான். அந்த காலத்துல கணவனை இழந்துட்டா முக்காடை போட்டு மூளையில மூக்க சிந்தி உட்காந்து அழுதுட்டு, கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து இழந்த நிலத்தை நான் மறுபடியும் போரிட்டு மீட்பேன் என்று ஒரு மகள் உறுதி செய்து போய் அதே மாதிரி இழந்த நிலத்தை மீட்டவள் நம்முடைய பாட்டி தான். அதை போலவே தமிழர் இன வரலாற்றிலே இழந்த நிலப்பரப்பை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாறு நம் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் பாட்டிக்கும் சேர்ந்து. நமது முன்னவர்கள் போரிட்டார்கள், தோற்றார்கள். ஆனால் போரிட்டு வென்ற மகள் நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். எவன் பேசுவான்? நம்ம பேசல, எவன் பேசுவான்? உன்னை பேச இது சீமா, அவன் பழம்பெருமையே பேசித்திருவாங்க. நாங்க பழம்பெருமை பேசுவது பீற்றிக் கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக் கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கு படிப்பினைடா, படிப்பினை, படிப்பினை. சாகிறதுன்னு ஆயிடுச்சு. எங்கிருந்து தலைவர் பிரபாகரன் கற்றுக்கொள்கிறார்?
சாவது என்று ஆயிடுச்சு. அது என்னடா சரணடைந்து சாகிறது, சண்டைக்கு சத்துரும்டா. இதான்டா கோட்பாடு. இதான்டா நம்ம பாட்டன் கையில் இருக்கு. என்னடா வெள்ளக்காரன் போய் சரணடைஞ்சு சாகிறது, சண்டைக்கு சத்துரும்டா, போராடி மாண்டும்டா. அதான்டா வீர மரவனுக்கு அழகு என்று களத்திலே பாய்ந்தவர்கள் தான் நமது முன்னவர்கள். 500 ரூபா வாங்கிட்டு இந்த பொங்கல் போயிட்டு தீபாவளிக்கு போனஸ், சலுகை, மானியம், இலவசம் அறிவார்ந்த ஒரு சமூகம் ஏற்குமா? சலுகைகளால், இலவசங்களால், மானியங்களால், போனஸ்களால் ஒரு சமூகம் மேம்படும், உயர்படும், வளர்ந்து விடும் என்று யார் நம்புறான்? ஆனா இந்த கூட்டம் நம்பிட்டு இருக்க. 8,50,000 கோடி, 8 லட்சம் கோடி கடன். இந்த கடனை பெற்று நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம். எங்கெல்லாம் வந்திருக்காங்க, எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சென்னையில ரோடு இப்படி இருக்கு, தலைநகர்ல. அப்ப சிவகங்கையில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாரு. சாலை இல்லாம சவக்குடியா இருக்குல்ல. ஒரு அடிப்படை பயணிக்க பாதை இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, எதுவுமே இல்லை. எப்படா இவ்வளவு கடன் வந்துச்சு? பதில் இல்லை. பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுது. அரசு பள்ளிக்கூடங்களின் படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுது. அதுக்கு காரணம் என்னன்னு ஆய்வு செய்யுங்க. இது இங்க பாருங்க, டாஸ்மாக் கடைக்கு குடிக்கவர்களின் எண்ணிக்கை கன்னியாகுமரி, நாகர்கோயில், இந்த நாகப்பட்டினம், சிவகங்கை, இந்த சேலம் இந்த பகுதியில் டாஸ்மாக் வியாபாரம் குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுது. இதற்கு காரணம் என்ன? ஆய்வு செய்யுங்க. இது ரெண்டையும் பாருங்க. எது நடந்திருக்கணும், எது நடக்குது? அப்ப எங்க நோக்கி நாடு போகுது? கள்ளச்சாராயம் விற்காதீர்கள் என்று தடுக்க போன மாணவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். யார் பக்கம் அதிகாரம் இருக்கு? எப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம வச்சுக்கொண்டிருக்கோம்? பள்ளிக்கூடத்துக்கும் உள்ள போக முடியல, பல்கலைக்கழகத்துக்கும் உள்ள போக முடியல. பாலியல் வன்கொடுமை நடக்குது, சித்திரவதை நடக்குது, தொந்தரவு நடக்குது. செய்கிறவன் யாரு? ஆசிரியர் பெருமக்களே செய்யறான், தாளாளரே செய்யறான். எப்படி? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் ஆட்சி செய்த கூட்டம் அது, ஆட்சி செய்த நிலமா இது. ஜனநாயக நாட்டிலே பெருமக்களே, சட்டசபையிலே, பாராளுமன்றத்திலே ஒரு விவாதத்தை துணிஞ்சு எடுத்து வைக்க முடியல. வெளிநடப்பு என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டசபையிலே, ஜனநாயகம் பேசுகிற நாட்டிலே. ஆனால் மன்னன் அவையிலே ஒரு சாதாரண குடிமகள் மன்னனுக்கு முன்பு கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாள் என்ற இலக்கிய சார்ந்தது. அது நடந்துச்சா இல்லையா, கற்பனையா, அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஆனால் கற்பனை, கதை, இலக்கிய சுவை என்றால் தமிழன் அந்த மாண்போட வாழ்ந்திருக்கிறான். மனுநீதி சோழன் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்காக அந்த வந்து மகனை கொண்டானா, இதெல்லாம் நடந்திருக்குமா? நடக்குதோ நடக்கலையோ, கதையில் கூட நீதியை போதிச்சான் என் முன்னவன். இந்த மயிலவன் போர்வை கட்டுச்சா, முல்லைக்குடி தேரை விட்டுட்டு போ பாரின்னு கட்டுச்சா? இல்லை. ஆனால் மேலோக்கி நிற்பது எனது முன்னவர்களின் உயிர்மை நிலையும் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதே ஆகச் சிறந்த கொடை. அப்படிப்பட்ட கொடை வள்ளல்கள் எமது முன்னவர்களாக அரசாட்சி செய்கிற மன்னவர்களாக இருந்தார்கள் என்பது எவ்வளவு பெரிய பெருமைக்குரியது, சிறப்பிற்குரியது. அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த இனத்தின் கூட்டம் மொழி சிதைந்து தெருவில் கூட்டத்திலிருந்து இறங்கி போக போறீங்க. தெருவில் போகும்போது இரு பக்கமும் இருக்கிற பெயர் பலகைகளை படித்துக்கொண்டே போங்க. எந்த இடத்திலேயாவது உங்கள் தாய்மொழி இருக்குதா? பிறமொழி கலவாமல் பேச வருகிறதா? படிக்க வருகிறதா? தாய்மொழி இழந்து விட்டோம். இப்போது கூட நான் செய்தியாளரிடத்திலே சொன்னேன், ஒரு போரை நடத்தி ஒரு இனத்தை அழிக்கும் போது, ஒரு நாட்டை அழிக்கும் போது, ஒரு இனத்தை அழிக்கும் போது, ஒரு 1000 பேரை விட்டு சென்றால் கூட மொழியை அழிக்காமல் அந்த மக்களை விட்டு போனால் அந்த மொழி உயிர் பெற்றுவிடும், இனம் உயிர் தெளிந்து விடும். ஆனால் மொழி அழித்து விட்டால் ஒருபோதும் அந்த இனம் உயிர் பெறாது, எழுச்சி பெறாது, மீளெழுச்சி கொள்ளாது. இதுதான் வரலாற்று உண்மை.
இப்போது நாம் பேரளவில் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த அடையாளங்களும் மத அடையாளங்கள் சாதி அடையாளங்களாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது. தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று மகத்தான பணியை செய்த பெருமக்கள் ஏராளம். அதில் ஒரு மகத்தான மாமகள் தான், பெருமனிதர் தான், நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெருந்தகை ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள். கடைசி நொடிவர் எங்கிருந்தாலும் வாகன வசதி இல்லை என்றாலும் கூட பேருந்தில் ஏறி கூட பயணித்து வந்து நாடெங்கிலும் நடக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், தமிழ் மொழிக்காக தமிழர் நலனுக்காக நடக்கிற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்ற பெருமகன் நம்முடைய ஐயா ஹரப்பாவை. அவருடைய உழைப்பு என்பது சலிப்பில்லாமல் நம்மை போன்ற பிள்ளைகள் களத்திலே நிற்க வேண்டும் என்பதற்கான சான்று அவருடைய வாழ்க்கை. என்னோடு களங்களில் வந்து தொடக்க காலம் போல் நின்று வேலை செய்ய முடியவில்லை என்றாலும் அலைத்தொடர்பின் மூலமாக, செய்திகள் மூலமாக பகிர்ந்து கொண்டு சந்திக்கிற உறவுகளின் மூலமாக செய்திகளை கடத்தி கொண்டு என்னை வழி நடத்தி கொண்டிருந்த பெருமகன் தான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள். எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் இந்த நிகழ்வை எங்களுடைய நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி பெரிய நிகழ்வாக நடத்தி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அவர்கள் நடத்தி இதில் பங்கேற்று அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிற வாய்ப்பை தந்தமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் செய்தால் என்ன, நாங்கள் செய்தால் என்ன, நோக்கம் ஒன்றுதான். ஐயா ராவணன் அவர்கள் கேட்கிற போது மறுபேரும் சொல்லாமல் நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்கிறீர்கள், இதைவிட எனக்கு என்ன ஒரு பெருமை மகிழ்ச்சியில் இருக்க முடியும் என்று. அவர் இல்லாது இன்று இருக்கலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற மூச்சு காற்று உழவிக் கொண்டிருக்கிறது, அதை சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த உணர்வு சூட்டோடு இன்னும் இந்த நிலத்திலே அவர் விட்டு சென்ற கடமையை நிறைவேற்ற வெறிகொண்டு இன்னும் பல மடங்கு முனைப்பாக களத்திலே நின்று பணியாற்றுவோம். கடைசியாக எங்களுக்கு எங்களது முன்னவர்கள் விட்டு சென்றிருக்கிற விடுதலைக்கான வாய்ப்பு அரசியல் விடுதலை ஒன்றுதான். அந்த அரசியலை அன்னை தமிழ் சமூக மக்களை ஒன்றிணைத்து சாதி மத உணர்ச்சிகளில் இருந்து அவர்களை அகற்றி அன்னை தமிழ் பிள்ளைகளாக ஒன்றிணைத்து பெரும்படையை கட்டி தமிழர் இனத்தில் தமிழர் அரசை அமைய நாங்கள் பாடுபடுவோம். அதை மகத்தான பெருமகன் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழர் இனத்திற்கும் அரும்பான ஆட்சி இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நீண்ட உறக்கத்திற்கு சென்றிருக்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழர் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்வும் அடைகிறேன். இந்த அரங்கை விட்டு செல்கிற போது அவர் எங்களுக்கு கையெழுத்திருக்கிற கடமையை எடுத்து செல்கிறேன் என்கிற உறுதியை நான் அளிக்கிறேன். இந்த அரிய நிகழ்வை நிகழ்த்தி அருமை பெருமகன் ஐயா ஹரப்பா அவர்களுக்கு சிறப்பு செய்த பெருந்தகை எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகனார் ஐயா ராவணன் ஞானசுந்தரம் அவர்களுக்கும் இங்கே மருதுபாண்டியர்களுடைய வாரிசுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பாட்டெடுக்க வணக்கம் செலுத்த போகிற போது வரவேற்று வாசலிலே நின்று எல்லோரையும் வரவேற்று அந்த பெருமன்னர்களின் பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற பெருமக்கள் இங்கு எண்ணற்ற பேர் என் மண்ணிலிருந்து வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வில் நீண்ட தூரம் பயணித்து வந்து பங்கேற்ற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எங்கள் ஐயா ஹரப்பா தமிழன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம், நன்றி. நாம் தமிழர்.